இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, வெங்காயக்கோஸ். அதாவது இட்லி, தோசை இதுக்கெல்லாம் இந்த இது பண்ணிக்கக்கூடிய வெங்காயக்கோஸ். வெங்காயக்கோஸ் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையானது. அதில வந்து குருமாவும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்காம அரைச்சு விட்டு கொஞ்சம் இது கெட்டியா இருக்கிறது குருமா. இதில வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, வெங்காயக்கோஸ். இதற்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு. பொதுவா குருமா, வெங்காயக்கோஸ் இதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க. பொட்டுக்கடலைய விட இந்த முந்திரி பருப்பு அவ்வளோ அருமையா டேஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து முந்திரி பருப்பு, 1 தக்காளி பழம், சோம்பு, 5 மிளகு, பூண்டு 2, சிவப்பு மிளகாய் 6, வெங்காயம் ஒரு 6 சிறிய வெங்காயம். இது வந்து அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, அரைச்சு வச்சுக்க போறோம். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து அதே வெங்காயக்கோஸுங்கிறதே இந்த வெங்காயத்தை வச்சு தான். பெரிய வெங்காயம் நல்லா பெரிய ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். தக்காளி 1, அது இல்லாமல் கடுகு, உளுந்தம்பருப்பு, அது இல்லாமல் ஒவ்வொரு சிறிய பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லது வந்து வாடை நறுமணத்துக்கு. குருமா இதுக்கெல்லாம் வந்து இந்த வாடைக்காக சேர்க்கப்படுது. அதற்கு தண்ணீரும் கொதிக்க வச்சுருக்கோம் சிறிது. இந்த என்ன அந்த அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் ரொம்ப நைஸாக தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக எடுத்து அரைச்சிக்கிட்டோம். எண்ணெய் விட்டு தாளிச்சிக்க போகிறோம். அந்த தாளிக்கிற ஐட்டம் சொன்னோம் இல்லையா, உளுந்து, கடுகு, வெங்காயம், தக்காளி எல்லாம் இப்போ இந்த போட்டு தாளிக்க போகிறோம். ஆமாம், ஒரு கிராம்பு, பட்டை இதெல்லாம், அது உளுந்து, கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். தாளிக்கிறோம், எண்ணெயில் தாளிச்சிக்க போகிறோம். அதனோட பெரிய வெங்காயம், தக்காளியை போட போகிறாங்க. பெரிய வெங்காயம் போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் வதக்கிக்கிறோம். பெரிய வெங்காயத்தை அருமையான வெங்காயக்கூழ். தக்காளியை போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு வேற போட்டுட்டோம். வெங்காயக்கோஸ், அருமையான வெங்காயக்கோஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நறுமணம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நறுமணம் ஏன்னா பொதுவாக இந்த பட்டை கிராம்பு குருமாவுக்கு இது வந்து அதுதான் பட்டை கிராம்பு, அதோட வாடை. இதெல்லாம் லைட்டாக போட்டிருக்காங்க. அந்த லைட்டாக போட்டது தான் வாடை பிரமாதமாக இருக்குது. இந்த அரைத்து வைத்ததை இதில் சேர்க்குறாங்க. இதுதான் அருமையான வந்து இதை கெட்டித்தன்மையாக விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெங்காயம் இல்லாமல் இது பண்ணிட்டோம்னா அதுதான் குருமா. கசகசா அதெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா குருமா. அதுதான் செம்மையான அருமையான வெங்காயக்கோஸ் ரெடி. வெங்காயக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை சேர்த்துருவாங்க. தண்ணி சேர்த்துட்டாங்கன்னா இதே வெங்காயக்கோஸ். வெங்காயக்கோஸ் ரெடி ஆகி விட்டது. இதில் தண்ணியை ஊற்றிட்டானா இதுதான் வெங்காயக்கோஸ். அருமையான வெங்காயக்கோஸ் ரெடி. அருமையான இது செம்மையாக இருக்கும். அந்த இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயக்கோஸ் அவ்வளோ அருமையாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஆமாம்.